algebra type 2 pattern இன்னைக்கு பார்க்க போகிறோம். type 1 pattern இன்னும் விசிட் பண்ணாதவங்க அதை போயிட்டு வியூ பண்ணுங்கள். ஸோ தட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம டைப் 2 பேட்டர்ன் பார்க்குறோம். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x is equal to a, then x minus 1/x is equal to root of a square minus 4. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி இன்றைக்கி எல்லா பேட்டர்ன்ஸுமே பார்க்க போகிறோம். Then if x minus 1/x is equal to a, then x plus 1/x is equal to root of a square plus 4. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கும்போது இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருக்கும்போது இங்கே ப்ளஸ் வரும். ஸோ இங்கே என்ன கண்டிஷன்ஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, இங்கேயும் எக்ஸ் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், விச் மீன்ஸ் எல்லாரோட பவர் எப்படி இருக்கும்னா 1. ஸோ 1ன்றது எக்ஸ்பிளிசிட்டாக உங்களுக்கு இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும்போது இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு அப்ளை ஆகாது. இங்கே த்ரூ அவுட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இதையும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் தான். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோ இல்லை எக்ஸ் டு த பவர் 4ஓ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. த்ரூ அவுட் எல்லாரோட பவர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இங்கே கேர்ஃபுல்லாக என்ன நோட்டீஸ் பண்ண வேண்டியதுன்னா, இங்கே ப்ளஸ் இருக்கும்போது உங்களோட ஃபார்முலா இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வரும். அதே மாதிரி இங்கே கண்டிஷன் இஃப் கண்டிஷனில் வந்து இங்கே மைனஸ் இருக்கும்போது உங்களோட ஃபார்முலா இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ நீங்கள் இதையும் நோட்டீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸையும் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x is equal to 5, then x minus 1/x is equal to whatன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். பிகாஸ் x plus 1/x is equal to a. இங்கேயும் பார்த்தீங்கன்னா x plus 1/x is equal to 5. ஸோ aன்றது வந்து 5. Then x minus 1/x is equal to whatன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து if x plus 1/x is equal to a, then x minus 1/x is equal to root of a square minus 4 தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கேயும் உங்கள் கொஸ்டினில் நோட்டீஸ் பண்ணினா இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இதோட பவரும் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4, இங்கே ஏன்றது 5. ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் 4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ 5 ஸ்கொயர்ன்றது 25. ஸோ 25 minus 4 is 21. ஸோ ரூட் ஆஃப் 21 தான் இதோட ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து இஃப் எக்ஸ் மைனஸ் 1/x is equal to 3, then x plus 1/x is equal to whatன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் எல்லாமே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே செகண்ட் பார்த்தீங்கன்னா x minus 1/x is equal to a, then x plus 1/x is equal to நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் 4 நீங்கள் யூஸ் பண்ணணும். இங்கே ஏன்ற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3. ஸோ இங்கே x minus 1/x, ஸோ ஃபார்முலா என்ன ஆகும்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ ரூட் ஆஃப் ஏன்றது வந்து 3. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 9 ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4 வந்து 13. ஸோ இந்த மாதிரி இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x இருக்க இடத்துல ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4 தான் ஃபார்முலா வரும். இஃப் எக்ஸ் மைனஸ் 1/x இருக்கும்போது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து பவர் வந்து எக்ஸ் டு த பவர் 1 இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இது சிம்பிளான ஃபார்முலா தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் 4. Next third question, x to the power of 212 plus 1/x to the power of 212 is equal to 3. Then x to the power 212 minus 1/x to the power 212 is equal to what? நம்ம இது வரைக்கும் பார்த்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா x வந்து பவர் வந்து 1 தான் பார்த்தோம். பட் இங்கே வந்து நீங்கள் பவர் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் இருக்கும். பட் த்ரூ அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் எல்லா இடத்துலையுமே x to the power 212 தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு ஒன்று தனி ஃபார்முலா கிடையாது, சேம் ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4 தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. பிகாஸ் பவர் வந்து சேமாக த்ரூ அவுட் எக்ஸ் எல்லாத்துக்குமே இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பவர் வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் த்ரூ அவுட் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4 ஆர் எல்ஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் 4 நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்கே ப்ளஸ் இருக்கனால உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இங்கே ஏன் இருக்க இடத்துல 3 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பவர் வச்சு நீங்கள் எங்கேயும் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பவர் ஜஸ்ட் செக் பண்ணணும். த்ரூ அவுட் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஏன்ற இடத்துல நீங்கள் 3 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணி 3 ஸ்கொயர் மைனஸ் 4, 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இதோட ஆன்சர் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரியல அப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு நாம் வந்து காமிக்கிறோம் இப்போது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ரூட் 5. ஸோ ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், உங்களோட எஃப் கண்டிஷனை வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ உங்களோட எஃப் கண்டிஷனை வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b the whole square ஃபார்மில் இருக்குது. ஸோ a plus b the whole square வந்து a square plus b square plus 2ab
ஸோ இங்கே ஏன்றது எக்ஸ் டு த பவர் 212, பின்றது 1 பை எக்ஸ் டு த பவர் 212. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a plus b the whole square is equal to a square plus b square plus 2 into a into b. That is equal to 3 square வந்து 9. இது வந்து gets cancelled. So x to the power 212, x to the power 212 நீங்கள் cancel பண்ணிட்டீங்க, remaining 1 இருக்கும். 2 into 1. So இந்த 2 வந்து equal to இந்த side கொண்டீங்கன்னா 9 minus 2 is equal to 5. So உங்களோட if condition வந்து squaring on both sides பண்ணும்போது உங்களோட ரிசல்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலா தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ உங்களோட இஃப் கண்டிஷனை வந்து ஸ்கொயரிங் பண்ணும்போது எக்ஸ் 212 the whole square plus 1 by x 212 the whole square is equal to 9 minus 2 வந்தது. ஸோ 9 minus 2 is equal to 7. ஸோ இது வந்து உங்களோட இஃப் கண்டிஷன் பண்ணும்போது வந்தது இது வந்து. ஸோ இதை நம்ம 1 மார்க் பண்ணிக்கலாம். தென் உங்களோட நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எடுக்கணும். எப்படி வந்து உங்களோட இஃப் கண்டிஷனை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி உங்களோட தென் அந்த கண்டிஷனையும் வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a minus b the whole square ஃபார்மில் இருக்குது. a minus b the whole square is equal to a square plus b square minus 2 into a into b. ஸோ இது ஜஸ்ட் உங்களோட தென் கண்டிஷனை வந்து a minus b the whole square ஃபார்மில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். a square plus b square minus 2 into a into b. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களோட இஃப் கண்டிஷனை வந்து ஸ்கொயரிங் பண்ணி வச்சுருந்தோம். இதுவும் சேம் தான். ஸோ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் நீங்கள் வந்து 7. ஸோ 7 மைனஸ் இது ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 into 1 that is 2. This is equal to 7 minus 2 வந்து 5. ஸோ இந்த ரெண்டு இருக்க இடத்துல நம்ம இது தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ இங்கே வந்து 7 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் minus 2 that is equal to 5. ஸோ உங்களோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா x to the power 212 minus 1 by x to the power 212. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. therefore x to the power 212 minus 1 by x to the power 212 is equal to square root of 5. இதுதான் ஆன்சர். ஸோ ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு வந்து root of 5 தான் ஆன்சர் வந்தது. ஃபார்முலா தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Next question, x to the power 90 minus 1 by x to the power 90 is equal to 9. Then x to the power 90 plus 1 by x to the power 90 is equal to what னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஏன்றது வந்து 9. ஸோ நீங்கள் இங்கே என்ன செக் பண்ணணும், ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இதோட பவர்ஸ்லாம் வந்து ஈவனாக இருக்கணும். இங்கே 90 90 90 90 எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இஃப் கண்டிஷன் இங்கே என்ன சைன் கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவ் சைன். ஸோ ஃபார்முலாவில் உங்களுக்கு என்ன வரும்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் 4. இந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் பிகாஸ் உங்களோட இஃப் கண்டிஷனில் வந்து நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நீ பண்ணிடலாம். ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ 9 ஸ்கொயர் வந்து 9 into 9 is 81 then plus 4 that is equal to root of 85. இதோட ஆன்சர் வந்து root of 85. ஸோ ஃபார்முலா தெரியாதவங்க நான் இதுக்கு முன்னாடி சம்மில் செஞ்சு காமிச்ச மாதிரி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் இஃப் கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணணும். தென் கண்டிஷனை வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து root of 85 வரும். இது சால்வ் பண்ண முடியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து இஃப் கண்டிஷனை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab ஃபார்மெட்டில் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி தென் கண்டிஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. இங்கே ஏன்றது x to the power 90, bன்றது 1 by x to the power 90. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் நார்மலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணணும். இதை பண்ண முடியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம டைப் 2 லேர்ன் பண்ணதில் வந்துட்டு என்ன ஃபார்முலா லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4 அண்ட் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் 4. இது எங்கே அப்ளை பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். If you like this video, please do share it to your friends and subscribe this channel. Thank you for watching this video.